ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 2 நாளா மழை பெஞ்சதால இன்றைக்கி கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலிங்காக இருந்துச்சு. ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நான் சூடாக ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணேன். எப்பயும் போல் பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தேன். நம்ம வந்து மசாலா போண்டா சாப்பிட்ருப்போம், அது இல்லைனா முட்டை போண்டா தனியாக சாப்பிட்ருப்போம். இது நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மசாலா வித் முட்டை போண்டா. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் அதிகம் சேர்க்கணுன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக சாப்பிடுவேங்கிறதால கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டையை நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து தேவையான அளவுக்கு கடல மாவு, ஒரு பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் பவுடர் ஆட் பண்ண பிடிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க முட்டை, அதுக்கப்புறம் மசாலா, இது 2யும் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒன்றா வந்து கலந்து வச்சுக்கோங்க. கலந்து ஒரு முட்டை சைஸ் ஒரு முட்டை இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு முழு முட்டை இருந்தால் அந்த மாதிரி மசாலா பாதியும் அந்த பாதி முட்டையும் இந்த மாதிரி கலந்து அந்த கடலை மாவில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க எண்ணெயில். மீடியமான அளவு எடுத்துக்கோங்க, எல்லாம் கருகிடும். எல்லா முட்டையும் நான் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மீதம் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி பக்கோடாவாக போட்டு எடுத்துட்டேன். நைட்டு டின்னருக்கு ஷைடிஷாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூடாக 2 ஃபில்டர் காஃபி, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் இந்த போண்டா, இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் வந்து புதினா சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் இந்த போண்டாவுக்கு. நான் வந்து அதை அரைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து எழுந்துட்டாங்கிறதால ஸோ நான் வந்து டொமேட்டோ சாஸ் ஆல்ரெடி வீட்டில் இருந்ததால் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்னி இருந்தால் சட்னி காம்பினேஷன் எடுத்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.